தக்காளி சாதம். நம்ம தக்காளி சாதம் வந்து நிறைய விதமாக செஞ்சு சாப்பிட்ருக்கோம். பட் ஒன் டைம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட் வந்து வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் பாராட்டி தள்ளிடுவாங்க உங்களை. சரி வாங்க, இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இடிக்கல்ல வந்து 15லேருந்து 20 பூண்டு எடுத்துக்கோங்க. கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 3 எடுத்துக்கிட்டேன். 3 காஞ்ச மிளகாவை உள்ளே இருக்க சீட்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிட்டேன். கடாயில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பூண்டையும் காஞ்ச மிளகாவையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இதை அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 4-5 பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் வந்து வடித்து ஆற வச்சு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து உப்பு சேர்த்து கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பூண்டு காஞ்ச மிளகா வாசனையோட இந்த தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.